ஒருநாள் அழகிய பசுமையான மலை கிராமத்தில் ரஞ்சு என்ற சின்ன பையன் வசித்தான். ரஞ்சுவுக்கு காய்கறிகள் மிகவும் பிடிக்கும். அவன் தன்னுடைய தோட்டத்தில் பலவிதமான காய்கறிகளை வளர்த்தான். அவன் தோட்டத்தில் கேரட்டுகள், முத்துப்பூக்கள், பூண்டுகள் மற்றும் பீட்ரூட் போன்ற காய்கறிகள் இருந்தன. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் காய்கறி திருவிழா நடந்தது. இந்த விழாவில் குழந்தைகள் தங்கள் தோட்டத்தில் வளர்த்த காய்கறிகளைக் கொண்டு அழகான ஆரஞ்சுகளை போட்டு வைத்து பரிசுகளை வெல்வார்கள். ரஞ்சுவும் மிகவும் உற்சாகமாக தனது தோட்டத்தில் வளர்ந்த பீட்ரூட் மற்றும் கேரட்டுகளை எடுத்துக்கொண்டு திருவிழாவுக்கு சென்றான். அங்கிருந்த காய்கறி ஆரஞ்சுகளை நன்றாக நோக்கியபோது அவனது நண்பர்கள் சின்ன குமாரு மற்றும் சாண்ட்ரா பீட்ரூட் பற்றி கேள்வி கேட்டார்கள். ரஞ்சு, இந்த பீட்ரூட் காயின் நன்மைகள் என்ன? இதை கேரட்டுடனே வளர்த்து இருக்கின்றாய், ஏன்? ரஞ்சு முகம் மலர்ந்து பீட்ரூட் காயின் விசேஷத்தை சொல்லத் தொடங்கினான். பீட்ரூட் என்பது ஒரு வித்தியாசமான காய்கறி. இதனுள் நிறைய இரும்பு இருக்கிறது. அது நம் ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. இதை சாப்பிட்டால் நம் உடலுக்கு அதிக சக்தியும் புத்திசாலித்தனமும் கிடைக்கும். மேலும் பீட்ரூட் நம் உடலை ஊட்டச் செய்யும் பலவிதமான வைட்டமின்களையும் கொண்டுள்ளது. இதை சாப்பிட்டால் நம்முடைய தோலின் நிறமும் பிரகாசமாகும். சின்ன குமாரும் சாண்ட்ராவும் ஆச்சரியமாக கேட்டார்கள். வாவ், இது மிகுந்த மகத்தான காய் போல தெரிகிறது. நாமும் பீட்ரூட் வளர்க்க வேண்டும். அந்த வாரம் காய்கறி ஆரஞ்சு போட்டியில் ரஞ்சு தனது பீட்ரூட் மற்றும் கேரட்டுகள் கலந்து 6ஆம் பரிசை வென்றான். அவனது பீட்ரூட் பற்றி அனைவரும் புவித்து கேட்டார்கள். குமாரு மற்றும் சாண்ட்ராவும் இனி பீட்ரூட்டை வளர்க்கத் தொடங்கினர். அந்த நாள் முதல் ரஞ்சுவும் அவன் நண்பர்களும் தினமும் பீட்ரூட் சாப்பிடத் தொடங்கினர். அவர்களின் உடல் ஆரோக்கியமாக புத்திசாலியாகவும் ஆனது. இதோடு பீட்ரூட் காயின் நன்மைகளை பற்றி அறிந்தவுடன் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடத் தொடங்கினர்.